இந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிடவே கூடாது. ஆரஞ்சுக்கு ஆகாதவங்க யார் யாருன்னு அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. ஆரஞ்சு பலருக்கும் பிடித்தமான பழம். இவற்றில் நம் உடலுக்கு தேவையான விட்டமின் சி நிறைந்துள்ளது. இருப்பினும் ஆரஞ்சுகளில் உள்ள இயற்கையான அமிலத்தன்மை, அதிக பொட்டாசியம் மற்றும் சர்க்கரைகள் அனைவருக்கும் ஏற்றவை அல்ல. சில உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிடுவதால் நன்மையை விட தீமைகள் ஏற்படும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், ஆரஞ்சுகளில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இது பொதுவாக இதய ஆரோக்கியத்திற்கும் தசையின் செயல்பாட்டிற்கும் அவசியம். ஆனால் நாள்பட்ட சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தானது. இந்த நபர்களில் சிறுநீரகங்கள் இரத்தத்திலிருந்து அதிகப்படியான பொட்டாசியத்தை அகற்ற முடியாது. இது இரத்தத்தில் பொட்டாசியம் அளவுகளை அதிகமாக உயர்த்தி ஹைபர்கலேமியா என்ற நிலையை ஏற்படுத்துகின்றது. இது தசை பலவீனம், சோர்வு மற்றும் ஒழுங்கற்ற இதய தாளம் போன்ற உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஆரஞ்சுகளில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக உள்ளது. இது வயிற்றில் அமில அளவை அதிகரிக்கின்றது. அதனால் தான் இரைப்பை, உணவு குழாய், ரிஃப்ளெக்ஸ் நோய், நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடவே கூடாது. இல்லை என்றால் பிரச்சனை மோசமடைய வாய்ப்புண்டு. ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களை தினமும் உட்கொள்வது வயிற்று அமிலம் உணவு குழாயில் மீண்டும் பாயக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கின்றது. ஆரஞ்சு பழத்தில் நார்ச்சத்து இருந்தாலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் அதிக அளவில் சாப்பிடுவது மலச்சிக்கலை அதிகரிக்கும். அவற்றில் உள்ள கரையாத நார்ச்சத்து மலத்தின் அளவை அதிகரிக்கின்றது. சிலருக்கு ஆரஞ்சுகளில் உள்ள சில தாவர புரதங்களுக்கு ஒவ்வாமை இருக்கலாம். இந்த பழங்களில் உள்ள சிட் S1 மற்றும் சிட் S2 போன்ற புரதங்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றன. அவற்றை சாப்பிடுவதால் வாயை சுற்றி அரிப்பு, தடிப்புகள், வீக்கம் அல்லது தொண்டையில் அசௌகரியம் ஏற்படலாம். இது போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும்.